ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குசின் வினோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான விலாகுன்னு சொல்லலாம். இது ரெகுலரான ஒரு விலாக் கிடையாது. இந்த விலாக் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா இறந்து 4வது வருஷத்துக்கான திவசத்துக்கான திதிக்கு அன்றைக்கி செய்கிற சமையல் தான் இன்றைக்கி இந்த விலாகில் இருக்கும். நான் எக்ஸ்ட்ரா பெருசாக எதுவுமே எடுக்கலை. காலையில் குழந்தைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு மார்னிங் டிஃபனு அப்புறம் லன்ச் எல்லாமே கொடுத்து விட்டாச்சு. அவங்க போனதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணணுன்றது தான். ஃபஸ்ட்டு வந்து வாசலில் வந்து இந்த பூ இதெல்லாம் டெக்கரேஷன் இப்போ டெய்லியுமே வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு நேரம் விசேஷத்துக்கு மட்டும் தான் பண்ணுவேன். இப்போ டெய்லியுமே வைக்கலாம் அப்படின்ட்டு டெய்லி இருக்கிற பூவெல்லாம் வச்சு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த விலாகில் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ளீனிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அதுக்கு என்ன மாதிரிலாம் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்றத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு யாருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இந்த மாதிரி வழிபாடு முறைகள் பற்றி எனக்கு தெரிஞ்சதை நான் அதில் சொல்கிறேன். குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு போனோன்னா கிச்சனே வந்து கலைபரமாக இருந்தது. ஸோ கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டேன். அம்மா வந்து குளிக்க போயிட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து சாப்பிடாம இருந்து தான் விரதம் பண்ணி தான் வந்து இதை முடிக்கணும். இந்த இதுக்கு சாமி கும்பிட்ணும். இது பார்த்திங்கன்னா நாளே ஆரம்பிச்சிருச்சு. நாள் ஈவினிங்லேருந்து அடுத்த நாள் வரைக்கும் உள்ளது. பொதுவாக இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து திதி வந்து இதில் வரும். வளர்பிறையில் வந்தால் அந்த வளர்பிறை திதி என்றைக்கு வருதோ அதில் செய்யணும். தேய்பிறையில் இறந்துருந்தாங்கன்னா அந்த திதியை பார்த்து செய்யணும். அதே எக்ஸாக்ட் டேட்டில் வர்றது கஷ்டம். ஒரு வருஷம் மாறி மாறி வரும். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் கிச்சனில் காய் எல்லாமே எடுத்து வச்சு க்ளீன் பண்ணிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்ருந்தேன் அம்மா வரத்துக்குள்ளே. அம்மா வந்ததுக்கப்புறம் பசுமாட்டுக்கு வந்து இந்த மாதிரி கொடுக்குறது ரொம்ப விசேஷம். பச்சரிசி, வெல்லம், கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா எள், அப்புறம் பருப்பு. அதோட விசேஷம், ரொம்ப விசேஷம் வந்து அருகம்புல்லும் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். பழம் இருந்ததுன்னா பழமும் கொடுக்கலாம். இது வந்து நீங்கள் நார்மல் அமாவாசைக்கும் நீங்கள் இந்த மாதிரி வச்சு கொடுக்கலாம். இல்லைனா இந்த தை அமாவாசை, ஆடி அமாவாசை இந்த மாதிரிலாம் வருது பார்த்திங்களா? அப்போலாம் இந்த மாதிரி பசுமாட்டுக்கு இந்த மாதிரி வச்சு கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து நிறைய தோஷங்கள் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்பவே புண்ணியம். ஸோ நம்ம குழந்தைங்களுக்கும் அந்த புண்ணியம் போய் சேரும். ஸோ அதை ரெடி பண்ணிவிட்டு அதை முடிச்சுட்டு தான் சமைக்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக அப்புறம் நல்லபடியாக வந்துருச்சு. சீக்கிரமாகவே வந்துருச்சு ஒரு பசுமாடு. கூப்பிட்டோன்னே குழந்த மாதிரி அழகாக ஓடி வந்து சாப்பிட்டுச்சு. அகத்திக்கீரை தான் ட்ரை பண்ணோம். கிடைக்கவே இல்லை. அமாவாசை அன்றைக்கி தான் கிடைக்கும். இந்த இதை வந்து அமாவாசைக்கு இல்லை. அப்போ வந்து பிப்ரவரியில் இறந்தாங்க. பட் திதிப்படி பார்த்திங்கன்னா 10-15 நாள் முன்னாடியே வந்துருச்சு. இந்த வருஷம் ஜனவரியில் முன்னாடியே வந்துருச்சு. ஸோ வந்து அன்றைக்கி இதே கிடைக்கல அகத்திக்கீரை. ஸோ முதல்ல பசுமாடுக்கு இதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சமையல் ஸ்டார்ட் பண்ணோன்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு செனையாக இருக்கிற இன்னொரு மாடும் வந்துச்சு. பொதுவாக இந்த தெருவில் பார்த்திங்கன்னா எல்லாருமே தண்ணி வைப்பாங்க. மாட்டுக்கு வந்து சாப்பாடு வைப்பாங்க. ஸோ எல்லா மாடுமே வந்து ஒரு பழகி இருக்கும். எல்லாருக்கூடையுமே பழக்கம் இருக்கும். எல்லாமே பேசினா நல்லா ரியாக்ட் பண்ணும் இந்த மாடெல்லாம். டெய்லி பார்க்குற மாடுன்றதுனால ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். சாப்பிட்றது இதெல்லாம் நம்மளுக்கு மன சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் அவங்களுக்கு வச்சு முடிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா சமையல் ரெடி பண்ணியாச்சு. ஆக்சுவலாக 2-3 ஏதாவது 2-3 வெரைட்டிலாம் செய்வோம். ஆனால் முடியல. அன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அம்மாவுக்கு வந்து சாப்பிடாமல் இருக்க முடியாது. அவங்களுக்கு ஒரு ஸ்டொமக் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ வெறும் வயிற்றில் ரொம்ப நேரம் இது பண்ண முடியாததுனால அளவான மெனு தான் பண்ணோம். வறுவல், ஒரு பொரியல் அந்த மாதிரி தான் வச்சு பண்ணோம். என்னென்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வாழைக்காய் வந்து ஆல்ரெடி வேக வச்சுட்டு மசாலா தடவி ஊற வச்சுருந்தோம். ஸோ அது சைடில் செய்யும்போதே புடலங்காய் வந்து ஒரு பொரியல் மாதிரி, அதோடு வந்து நார்மலாக தேங்காய் போட்டு கொஞ்சம் பருப்பு இருக்குல்லையா, நம்ம வேக வச்ச பருப்பு இருக்குல்ல, அதுவும் கொஞ்சம் சேர்த்து துவரம்பருப்பு சேர்த்து பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது எதுவுமே நம்ம வாயில் போட்டு பண்ணாமல் சாப்பிடாம தான் நம்ம செய்வோம் விரதத்துக்கு சமைக்கிறது இல்லையா? அதனால் வந்து ஆனால் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அன்னைக்கு சாப்பாடு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்ற சாப்பாடு நீங்கள் எப்பயுமே பாருங்கள், சாமிக்கு வச்சுட்டு சாப்பிட்ற சாப்பாடோ இல்லை இந்த மாதிரி விசேஷமாக பெரியவங்களுக்கு இந்த மாதிரி சாமி கும்பிட்டுட்டு செய்கிற சாப்பாடெலாம் பார்த்திங்கன்னா என்னமோ ருசியாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். நீங்களும் அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா சொல்லுங்கள். வறுவல் ரெடி ஆகிடுச்சு. முடிக்க போகும்போது கொஞ்சமாக ஒரு 4-5 பூண்டு பல் நசுக்கி போட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும். அதில் கிழங்குல அந்த வாழைக்காய், உருளைக்கிழங்கு வாய்வு தானே உங்களுக்கு. ஸோ பூண்டு சேர்த்து அப்புறம் நல்லது தான். தோசைக்கல்லே அது ரெடி ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. சைட்லேயே பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா ஆல்ரெடி குக்கரில் பருப்புலாம் வச்சனால குழம்பும் சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. ஆல்ரெடி பண்ணியாச்சு. பாயசம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம சேமியா பாயசம் தான் பண்ணியிருந்தோம். வடையோ ஏதோ பண்ணுறதுக்கு சுத்தமாக டைம் இல்லை, நேரம் ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலாக என்னென்ன சமைச்சோன்னு பார்த்துக்கோங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பருப்பு, தாளித்த பருப்பு, கடுகு, உளுத்தம் பருப்பு, பச்சை மிளகாலாம் போட்டு நெய் போட்டு தாளித்தது. அப்புறம் சாம்பார், முள்ளங்கி சாம்பார் போட்டு கேரட்டு இதெல்லாம் போட்டு முள்ளங்கி சாம்பார். அப்புறம் பார்த்திங்கன்னா புடலங்காய் பொரியல். கலருக்கு மாறாமல் அம்மா செய்வாங்க. கீரை, புடலங்காய், அந்த பச்சை காய்கறி எல்லாம் சூப்பராக பண்ணுவாங்க. நல்லா வெந்திருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் ரொம்ப விசேஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பருப்பு, நெய், அப்புறம் பார்த்திங்கன்னா பரங்கிக்காய்,
வாழைக்காய் அது மாதிரி சேர்த்து செய்கிறது ரொம்ப விசேஷம். தயிர் பச்சடி, நெய், தயிர், அப்புறம் ரசம், இந்த தாளித்த பருப்பு, அப்பளம் அவ்வளோதான் பண்ணியிருந்தோம். இதுவே வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சீக்கிரம் 1 மணி 1:30 மணிக்குள்ளே செய்யணும் அப்படின்ட்டு கடகடன்னு செஞ்சு எல்லாம் பண்ணோம். அந்த மாடு வர்றது இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு காக்காவுக்கும் வச்சுட்டு சாமி கும்பிட்டு அந்த அப்பாவுக்கு வச்சு ஃபஸ்ட்டு செஞ்சு சாமி கும்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் காக்காவுக்கு வச்சதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட முடியும். அதனால் காக்காவும் வந்துருச்சு சீக்கிரமாக. ஸோ இப்போ கடகடன்னு காக்காக்கெலாம் வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா தான் அம்மா சாப்பிட்டாங்க. இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் பண்ணியிருந்தேன். ஏன்னா காலையிலே குழந்தைங்க லஞ்ச் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்றதுனால எங்கள் 3 பேருக்கு, எனக்கு, ஹஸ்பண்ட், அம்மா 3 பேர் தான் சாப்பிட்றதுனால கொஞ்சமாக தான் செஞ்சுருந்தோம். இவங்க தான் என்னோடய அப்பா. இது வந்து ரொம்ப அப்பாவுக்கு பிடிச்ச ஒரு ஃபோட்டோ. சின்ன வயசில் அவங்க வேலையில் ஜாயின் பண்ண புதுசில் எடுத்த ஃபோட்டோ. ஸோ அவங்க என்ன எப்படி அவங்கள ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன். அவங்க இருந்தாங்கன்னா எனக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கும். பட் ஸ்டில் அவங்க என்னெல்லாம் நான் எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அதுக்கான எல்லா முயற்சியும் நான் செஞ்சிட்ருக்கேன். கண்டிப்பாக அவங்க ஆசைப்பட்டபடி நான் எல்லாமே பண்ணுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அம்மாவையும் நல்லா பார்த்துப்பேன். இந்த நாளில் வந்து தம்பியும் ஊரில் எல்லாமே சாமி கும்பிட்ருப்பான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.